வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து முடித்த குருவே வாழ்க, குருவே துணை. வேதாத்ரியம் வாழ்க வளமுடன். இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாந்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கிக் கொண்டிருக்கும் ஞானாசிரியர்களின் மதிநுட்பமும் குருவர்களோடு சூக்குமமாய் நம்மை சூழ்ந்திருந்து நான் ஓய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறைவணக்கம் குரு வணக்கத்தோடு நாம் இனிதே துவங்குவோம். இறைவணக்கம் பாட அருள்நிதி ஸ்ரீராம் ஜெயபிரகாஷ் ஐயா அவர்களை அன்போடு அழைத்தமைவோம். வாழ்வுடன் ஐயா. வாழ்வுடன் குருவேற்றை. இறைவணக்கம். ஆதியனம் பரம்பொருள்மை எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து பேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பிறப்பிடை உணர்தல் இயக்கமாகி நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலையுணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். வாழ்க வாழ்க வளமுடன். குரு வணக்கம் பாட அருள்நிதி சிவசங்கரி சிவபாலா அம்மா அவர்கள். வாழ்க வளமுடனும். தந்தை தாய் ஈருயிரும் ஒன்று சேர்த்து தழைத்ததொரு உடலாகி உலகில் வந்தே அந்த ஈருயிர் வினைகள் அறமோ மற்றோ அளித்த பதிவுகள் எல்லாம் என் சொத்தாச்சு. இந்த அரும் பிறவியில் முன்வினை அறுத்து எல்லையில்லா மெய்ப்பொருளை அடைவதற்கு வந்த ஒரு உதவி குரு உயிரின் சேர்க்கை. வணங்கி குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோம். வணங்கி குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோம். வணங்கி குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோம். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்று நமக்காக ஆழ்ந்த 9 மைய தவம் நடத்திய அருள்நிதி அருளையா அவர்களை வாழ்த்துவோம். அருள்நிதி அருளையா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்களின் உடல் வளம், பொருள் வளம், மனவளம் மற்றும் அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. தொடர்ந்து ஞானமும் வாழ்வும் ஞானக்களஞ்சிய கவி தொகுப்பிலிருந்து இன்றைய கவிக்கு விளக்கம் வழங்கி நம்மை சிறப்பாக வழி நடத்திட மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுசாமி ஐயா அவர்களை அன்போடு அழைத்தமைவோம். வாழ்க வளமுடன் ஐயா.
வாழ்க வளனையா, வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சான்றோர் பெருமக்களே, ஞானமும் வாழ்வும் கவிதை தொகுப்பின் தொடர் சிந்தனையிலே ஜீவனத்தை பற்றிய மேலும் ஒரு கவியை இன்றைய சிந்தனைக்கு பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். உயிராற்றல் என்பது விண் ஆகாசமாம். உட்பொருளாய் உள்ள சிவம் அறிவு உண்மை. உயிராற்றல் பரமானு சுழல் அலையாம். ஒரு தொகுப்பில் கோடான கோடி கூடி உயிராற்றல் தற்சுழலோடு இயங்கும் போது உண்டாகும் விரிவு அலை ஜீவகாந்தம். உயிர் அலைகள் புலன்வழி செல்லும் போக்கை உண்மை சிவம் உணர்வதுவே மனம் ஆம் காணீர். உயிர் ஆற்றல் என்பது விண் ஆகாசமாம். விண் என்பது தமிழ் சொல், ஆகாசம் என்பது வடமொழி சொல். உயிர் என்பதற்கு மூலம் விண் என்ற ஆற்றல். ஜீவகாந்தம் என்பதற்கு மூலம் வான்காந்தம். இதுல அடிப்படையாக ஒரு நுட்பத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உயிர் அலை சுழல்கின்ற போது வெளிவருவது காந்த அலைகள். இப்போ உயிரிலிருந்து ஜீவாந்தம் பிறக்கிறதா, அல்லது ஜீவாந்தத்தின் தொகுப்பு தான் உயிரா என்ற ஒரு நுட்பமான ஒரு கேள்வி. இதற்கு நாம் தெளிவான விளக்கம் பெற வேண்டும் என்றால் சுத்தவெளியிலிருந்து எழுச்சி பெற்ற நிலை பார்க்கணும். சுத்தவெளியை எழுச்சி பெற்ற இயக்கம். அந்த இயக்கம் சிறு சிறு புள்ளிகளாக, அந்த புள்ளி விடுபட்ட நிலையிலே சுத்தவெளியின் ஆற்றல் வெளிப்படுகிறது. அப்ப வெளிப்பட்ட ஆற்றல் சூழ்ந்திருக்கின்ற சுத்தவெளியோடே ஊடுருவி அந்த ஈர்ப்பு அலைகளோடு இந்த விளக்கும் அலைகள் இணைய அட்ராக்டிவ் பிளஸ் ரிப்பல்சிவ் ஈக்குவல் டு மேக்னடிசம் காந்த அலைகளாக மாறியது. அப்ப இறைத்துகளுடைய இயக்க தன்மையிலே பார்க்கின்ற போது சுழல் அலைக்கோ விரிவலைக்கோ தனித்த இடம் இல்லை. மையத்தில் இருப்பு சூழ்ந்த காந்தம். ஆனா காந்தம் என்றாலே விரிவலையும் சுழலையும் அது இருக்கும். அது சேர்ந்தா தானே காந்தமாக முடியும். அப்ப இதை இந்த இறை துகள் என்பதே காந்த துகள் என்கிறார் மகர்ஷி அவர்கள். காந்தம் இருப்பு கோற்று காந்தம் என்றுதான் இருக்கு. அப்ப காந்த துகளாக கொள்வதிலே தவறு இல்லை. ஏன்னா இருப்பு விளக்கும் சக்திக்கு அங்க தனித்த இடம் இல்லாததுனால அந்த இறை துகளையே காந்த துகளாக கொள்வதிலே தவறு இல்லை. அதாவது சுத்தவெளியிலிருந்து எழுச்சி பெற்ற நிலையிலே பின்னப்பட்ட துகள் ஏற்பட்ட சுழல் அலை விரிவலையாகும். சூழ்ந்திருக்கின்ற வெளியோடு கலப்புற்ற காந்தமான பிறகு அங்க வரும் நிலை. இந்த இறை துகள்களின் தொகுப்பு தான் விண் அல்லது ஆகாசம். இந்த விண் சுழல்கின்ற போது தனித்த எலக்ட்ரான் சொல்ற கையில தனித்த விண்ணாகவோ அல்லது கூட்டு நிலையில புரோட்டான் நியூட்ரான் என்ற நிலையிலேயோ அல்லது பௌதிக நிலையிலே காற்று வெப்பம் நீர் கெட்டி பொருள் என்ற நிலையிலேயோ எப்படி எடுத்தாலும் இறைத்துகளின் கூட்டு விண், விண்ணின் கூட்டு மற்ற 4 பூதங்கள். இவ்வளவுதான். இப்போ இந்த விண் சுழல்கின்ற போது
சூழ்ந்திருக்கின்ற சுத்த வெளியிலே அது கலப்புறுகின்ற போது இந்த ஆற்றல் இங்கிருந்து வெளிப்பட்டு கரைந்து கொண்டே வரும். ஏன்னா அதுக்கு விரைவு அதிகம். அதனால் அந்த விரைவின் காரணமாக வெளிப்படுகின்ற ஆற்றல் கரைந்து கொண்டே வரும். சரி, இப்போ விண் என்பதே வான்காந்த துகள் கூட்டு தானே. அதிலிருந்து வெளிப்படுகின்ற போது காந்தம் வெளிப்படுது. இப்போ இறைத்துகள், விண்ணு, விண் கரைசல், இந்த 3 நிலை எடுத்துக்கோங்க. இறைத்துகள், அதன் தொகுப்பு விண்ணு, இயக்க நிலையிலே கரைசல். இதை இன்னொரு கோணத்துல பாருங்க. இறைத்துகள்கள் இதுல சேர்ந்து இயங்கி வெளியே வருது. இறைத்துகள்களே விண்ணாக இயங்கி வெளியே வருது, அவ்வளவுதான். அப்போ அந்த விண் என்பது ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் வாழக்கூடிய, இயங்கக்கூடிய இறைத்துகள்களின் ஒரு தொகுப்பு. அப்ப அதுல இருந்து வெளிவருவது அதே இறைத்துகள் தான். அப்ப காந்தத்தின் திருநடனமே பஞ்சபூதங்கள். இப்போ எப்படி சுத்தவெளியிலிருந்து காந்தம், காந்தத்தின் தொகுப்பே விண், அந்த விண்ணின் கரைசலை மீண்டும் காந்தம் வெளிவருவது, இதே நெய்திப்படி இங்கே ஜீவகாந்தம், ஜீவாந்தத்தின் தொகுப்பே உயிர் அலைகள், உயிர் சுழற்சியிலே வருவது அதே ஜீவாந்தம் தான். அப்போ ஜீவாந்த துகள்கள் உயிராக இயங்க அந்த இயக்க வேகத்தில் வெளிவந்து தன்மாற்றமாகிறது. இவ்வளவுதான். இப்ப இதுல முக்கியமான கருத்து என்ன என்றால், இந்த வான்காந்தம் எப்படி ஜீவாந்தமாகிறது? வான்காந்தம் எப்படி ஜீவாந்தமாகிறது? இந்த மகிழ்ச்சியுடைய தத்துவங்களை கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தால் தான் இந்த உண்மை வெளிப்படும். இந்த சூரிய குடும்பம் இருக்கு. பூமியும் என்றைக்கோ வெளிப்பட்டது. அதுல பஞ்சபூத தரமாற்றம் நிகழ்கிறது. ஏன்னா பூமி வெளிப்பட்ட போது நெபுல்லா, காற்று கோளமாகத்தான் இருந்ததாக விஞ்ஞானம் சொல்லுது. பிறகு அது நீர்க்கோளமாகி, பிறகு அது மண்ணோடு சேர்ந்து பஞ்சபூத கோளமாக மாறியது என்று விஞ்ஞானம் பேசுது. அப்ப இந்த பஞ்சபூதங்கள் தோன்றிய போதே ஜீவன் பிறந்ததா என்றால் இந்த இடத்துல விஞ்ஞானமும் சொல்லல, தத்துவங்களும் பேசல. ஒரு தோராயமாக என்ன சொல்கிறது? நீர்வாழ் ஜீவன்கள் தான் முதலிலே தோன்றின. மச்சாவதாரம், டார்வின் தியரி. சரி, இப்போ அந்த ஜீவன்கள் எந்த காலகட்டத்தில் ஏன் தோன்றின? அது முக்கியமான கேள்வி இல்லை. ஏன் தோன்றின என்றால், இந்த இந்த பூமியிலே பஞ்சபூதங்கள் உருவான போதே தோன்றிவிடவில்லை. மண் தோன்றிய பிறகு, கடல் நீர் மணலாகி, பிறகு மண்ணாகி, பிறகு சத்து மண்ணாகும். இப்ப எல்லா மண்ணிலையும் தாவரங்கள் முளைக்குமா? இல்ல மணல முளைக்குமா? இப்ப மணலே மண்ணாகி மண் சத்து மண்ணாகிறது. அப்படி என்றால் இந்த மண்ணுக்கும் சத்து மண்ணுக்கும் என்ன வித்தியாசம்? இந்த மண்ணோடு இந்த கோள்களின் அலை வீச்சு, அதாவது நட்சத்திரங்களின் அலை வீச்சு, சூரிய குடும்பத்தில் உள்ள மற்ற கிரகங்களின் அலை வீச்சு, இதெல்லாம் கலப்புறுகின்ற போதுதான் அந்த மண் சத்து மண்ணாக மாறும். அதுல தான் தாவரங்கள் வரும். இப்ப இந்த தாவரம் எப்படி வருது? முதல் விதை யார் போட்டாங்க? கண்ணாஸ் ரொம்ப அழகா சொல்வார். காற்று வந்தால் மரம் அசையும், காற்றை கண்டதுண்டா? வீதி எங்கும் புல் முளைக்கும், விதையை கண்டதுண்டா? கடலின் நீரை மேகம் வாங்கும், கண்கள் பார்த்ததுண்டா? உடலுக்குள்ளே உள்ளம் உண்டு, உருவம் அங்கு உண்டா? இல்ல.
அப்ப பஞ்சபூதங்களே விதையாக மாற ஒரு தாவரம் புல்லாக முளைக்கிறது. நமது தாவரங்களே பாருங்க, தானே பஞ்சபூதங்களை கொண்டு தோன்றுவது, விதைகளை கொண்டு வெளியே வருவது, வாழையடி வாழை போல ஒன்றிலிருந்து ஒன்றாக வெளிப்படுவது. 3 வகையிலே தாவரங்கள் தோன்றும். அதனால் எப்படி தண்ணி மணலாகி, மணல் மண்ணாகி, மண் சத்து மண்ணாகி, சத்து மண்ணிலே தாவரங்கள் வருகின்றனவோ, ஒரு தொடர் மாற்றம். அப்ப மண்ணு சத்து மண்ணான பிறகுதானே மண் வாழ் தாவரங்கள் வருது. அப்ப அதுக்கு முன்ன நிலத்துக்கடியிலேயே மண் இருக்கு, தண்ணிக்கடியிலேயே மண் இருக்குல்ல, பிரிவுபட்ட நிலை தானே. எனவே நீர்க்கோளமாக மட்டுமே இருந்த வரைக்கும் தாவரங்கள் வந்திருக்க முடியாது. மண் தோன்றிய பிறகு ஒரே நீர்ப்பரப்பு 7 கடலாக பிரிவுபட்ட பிறகுதான் ஜீவன்கள் தோன்றிருக்க முடியும். அந்த ஒரு தெய்வீக நிலை. ஏன் தெய்வீக நிலை என்று மகர்ஷி சிறப்பிக்கிறார் என்றால், தெய்வத்தை அறியக்கூடிய ஒரு துவக்க நிலை நுண் உயிர், முடிவு நிலை தெய்வத்தை அறியக்கூடிய திறம் வாய்ந்த மனித நிலை. இப்ப துவக்கம் நுண் உயிர், முடிவு மனித உயிர். அதனால இந்த தெய்வீக விகிதாச்சாரம் ஒன்று. இதற்கு முன்பு என்ன, இந்த பூமி சார்ந்திருக்கின்ற சூரிய குடும்பங்களுடைய அலைவீச்சு. இப்ப நவகிரகத்தை நினைச்சு பாருங்க. சூரியனுடைய அலைகள் எலும்போடு தொடர்புடையவை, புதன் அலைகள் தோல், குளோரோஃபைல், சுக்கிரன் சந்ததி, வித்து சக்தி, விதைகள், சந்திரன் இரத்த ஓட்டம், செவ்வாய் இரத்தத்தில் உள்ள RH ஃபேக்டர், குரு மூளை செல்கள், சனி நரம்பு மண்டலம், ராகு கேது சிந்தனை ஆற்றல். அப்போ பூமியில் ஜீவன் தோன்றுவதற்கு முன்பே 7 தாதுக்கள் தோன்றுவதற்கான தயாரிப்பு எல்லாம், வசதிகள் எல்லாம் சூரிய குடும்பத்தில் இருக்கு. சரி, இதோடு ஒரு முக்கியமான காரணம் இல்லை என்றால் ஜீவன் தோன்றிருக்க முடியாது. அந்த முக்கியமான காரணம் என்ன என்றால் 4 உதாரணங்களை வைத்து அதை புரிந்து கொள்ளணும். ஒரு குழந்தை பிறக்கிற போது ஜென்ம நட்சத்திரம் சொல்லுவாங்க. எந்த நட்சத்திரத்தின் ஆதிக்கத்திலே அந்த குழந்தை பிறந்ததோ அதை சொல்லுவாங்க. ஆக்சுவலா கருவானதுதான் ஜாதகத்துக்கு சரியான குறிப்பு. ஏதோ கர்ப்பஸ்போட்டகம்னு ஒரு ஜாதகத்தில் ஒரு குறிப்பு, ஒரு எதிர்க்காம ஒரு ஜோசியர் சொன்னார். அது தெரிந்த ஜோதிடர்களே இன்னைக்கு கிடையாது என்று ஒரு கருத்தை சொன்னார். அந்த கர்ப்பஸ்போட்டகம் வச்சு கால்குலேஷன் போட்டா துல்லியமாக கணக்கு சொல்ல முடியும்ன்றார். ஏன்னா மற்ற கணக்கெல்லாம் இது எப்போ கருவானது தெரியாது. அதனால பிரசவமானதை வச்சுதான் நம்ம ஜாதகம் கணிக்கிறோம். அப்ப கணக்கிலே கொஞ்சம் கொஞ்சம் முன்ன பின்ன வரும், பலன்களிலே கொஞ்சம் முன்ன பின்ன வரும், துல்லியமாக சொல்ல முடியாது. ஆனா எப்போ கருவாச்சு அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டா துல்லியமாக இருக்கும் ஜோதிட சாஸ்திரம். அது எங்கே வைக்க முடியும்? இந்த பிரசவ நேரத்திலிருந்து கர்ப்ப நேரத்தை அனுமானிக்கணும். அதுக்கான ரகசியத்தை ஜோதிட சாஸ்திரத்திலேயே நம்முடைய ஞானிகள் தந்திருக்கிறாங்க. அதை புரிந்து கொள்ளக்கூடிய அறிவு கூட நமக்கு இல்லை என்றுதான் அறிவின் வளர்ச்சின்னு சொல்லிக்கிறோம். சரி, இப்போ இந்த முக்கியமான காரணம் என்ன, நட்சத்திரம் பார்த்தோம். எப்படி என்பதுக்கு ஒரு 4 காரணங்களை சொல்லலாம். முதலாவது 27 நட்சத்திர தொகுதிகள் சொல்றோம்.
இப்போ ஒரு தாய் கருவாகிறாள் வச்சுங்களேன், ஏதோ ஒரு நட்சத்திரத்துல. ஒரு சுற்று நட்சத்திரங்களை முடிக்கிற போது 27 நாள் ஆச்சுங்க. 10 சுற்று முடிச்சா 270 நாள் ஆச்சு. பிறகு ஒரு வாரம் 10 நாளுக்குள்ள பிரசவம் ஆகும். அப்போ 280க்குள்ள பிரசவம் ஆயிடும். இப்போ 27 தொகுதிகள் இருக்க 280 நாட்கள் ஏன் வந்தது அப்படின்ற ஒரு கேள்வி வருகின்ற போது, அதே ஜோதிட சாஸ்திரத்துல ஒரு குறிப்பு என்ன சொல்றாங்க, ஒரு காலத்தில் 28 தொகுதிகள் இருந்தது. அந்த 28வது தொகுதி மைனாரிட்டி, குறைந்த நட்சத்திரங்கள் இருந்த தொகுதி. அதனால் காலப்போக்கிலே அது பக்கத்தில் இருந்த நட்சத்திரங்களோடு கூட்டணி வைத்து விட்டது. அந்த தாக்கம் இன்று வரைக்கும் தொடர்கிறது. 270க்கு பிறகுதான் பிரசவ நிகழ்வு. அப்போ முதல் காரணம் ஒன்னாச்சுங்களா, 10 மாசம் என்பது நாட்காட்டியின் கணக்கு அல்ல, நட்சத்திரங்களின் 10 சுற்றுகள் கணக்கு. இரண்டாவது, பிறக்கின்ற குழந்தை ஒரு பெண் பிள்ளைன்னு வச்சுக்கோங்க, 13 வயது முடிந்து 14ஆம் வயதுல உடல் ரீதியான பக்குவம் எய்தும். பக்குவம் அடைந்த பிறகு அந்த கருப்பை நல்ல ஆரோக்கியமான கருப்பை என்றால் 27 நாட்கள் முடிந்து 28ஆம் நாள் விளக்காகும். இரண்டாவது காரணம். மூன்றாவது, 14 வயதிலே பருவம் அடைகின்ற பெண் 40 வயது வரைக்கும் குழந்தை பேருக்கான காலம். அப்ப 27 குழந்தைகளை ஒரு கருப்பை பிரசவிக்கக்கூடிய வல்லமை இருந்தது ஒரு காலத்துல. அதை ஒரு குறிப்பு தந்தாங்க. குசேலனுக்கு, கிருஷ்ணனுடைய நண்பன் குசேலனுக்கு 27 குழந்தைகள் அப்படின்னு குறிப்பு தந்தாங்க. நான்காவது முக்கியமான காரணம், நம்முடைய அனுபவங்கள் எல்லாமே 14-40 பீட்டா ஃப்ரீக்வன்சில தான். அப்போ 13 கழிச்சிட்டீங்கன்னா 27. அப்ப இந்த 4 காரணங்களை முன்வைத்து பார்க்கின்ற போது, நட்சத்திரங்களின் ஆதிக்கம் தான் நம்முடைய குணங்களை நிச்சயிக்கின்றது, நம்முடைய எல்லா நிலைகளையும் நிச்சயிக்கிறது. சரி, இப்போ நட்சத்திரம் மட்டுமே நிச்சயிக்கும் என்று சொன்னால் உலகில் உள்ள மக்களை 27 தொகுதியா பிரிச்சிடலாம். அப்படி இல்லையே ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும். அப்படின்னா ஜோதிட சாஸ்திரம் என்ன சொல்ல சமாதானம் சொல்கிறது, இல்ல பொதுவான நட்சத்திர குணங்கள் ஒரே மாதிரி இருக்கும். விசாகம்னு ஒரு மாதிரி இருக்கும், சுவாதி நட்சத்திரம் ஒரு மாதிரி இருக்கும், மகம்னு ஒரு மாதிரி இருக்கும், மூலம் என்றால் ஒரே மாதிரி இருக்கும். இந்த குணங்கள் பொதுவானவை. ஆனா வாழ்க்கையின் சுக துக்கங்கள் என்பதெல்லாம் கர்மவினை பதிவுகளை சார்ந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மை என்னன்னு பாத்தீங்கன்னா, நட்சத்திரங்களுக்கு பிறகு கர்மவினை தாக்குவது இல்லை, வினை பதிவுகள் தான் நட்சத்திரத்தை தேர்ந்தெடுக்கின்றன. எந்த நட்சத்திரத்தில் கருவாக வேண்டும் என்பதை கணவன் மனைவியுடைய வினை பதிவுகளை தேர்வு செய்கின்றன. எப்படி புரிஞ்சுக்கலாம்? ஆண் பெண் சேர்ந்தால் கருவாகும் என்றால் சாந்தி முகூர்த்தத்தில் எல்லாருக்கும் கருவாகணும் இல்லையே. எங்கேயோ சில பேருக்கு கருவாகுது, பொதுவாக 2-3 மாசத்துல கருவாகுது, பிறருக்கு சில ஆண்டுகள், சிலருக்கு 10-12 வருஷம் கழிச்சு கூட கருவாகுது. அப்போ இதுக்கு காரணம் என்னன்னு தேடுங்க. பதில், கர்ம வினைகளே நட்சத்திரத்தை தேர்வு செய்கின்றன. அந்த நட்சத்திர நேரத்தில் கூடினால் கருவாகும். இது யாருக்கு தெரியும் எந்த நட்சத்திரம்? அப்போ பை ஆக்சிடென்டல் சாய்ஸ், அதனால் அது கருவாகும். இப்படி 27 நட்சத்திர தொகுதிகள் நவ கோள்களின் அலைவீச்சு பஞ்சபத சேர்க்கையில் ஏற்பட்ட தெய்வீக விகிதாச்சாரம்.
இந்த மூன்றும் வான்காந்தத்தோடு இணைகின்ற போது வான்காந்தமே ஜீவகாந்தமாகிறது. இந்த இறைத்துகள் குவிந்து விண்ணானது போல இந்த ஜீவாந்த துகள்கள் குவிந்து உயிராகிறது. விண்ணின் இயக்கத்தில் ஜீவாந்த இறைத்துகள்களை வெளிப்பட்டு தன்மாற்றம் அடைவது போல உயிரின் சுழற்சியிலே ஜீவாந்தமே வெளிப்பட்டு தன்மாற்றமாகிறது. அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, மனம். அதனால் இப்ப ஜீவாந்தம் தான் அடிப்படை ஆற்றல். இப்ப இதை பாருங்க, உயிர் ஆற்றல் என்பது விண் ஆகாசமாம். இறைத்துகள் தான் ஜீவாந்த துகளுக்கு மூலம், விண் தான் உயிருக்கு மூலம். ஆனால் விண்ணே உயிர் அல்ல. காரணம், இடையில் இது மூன்று நிகழ்வு சேர்ந்ததனால் ஏற்பட்ட ஒரு தரமாற்றம். உட்பொருளாய் உள்ள சிவம் அறிவு உண்மை. இந்த உயிருக்கு எது உட்பொருள்? ஜீவகாந்தம். ஜீவாந்தத்துக்கு உட்பொருள் என்ன? இருப்பாகிய சிவம், இறைநிலை, சுத்தவெளி. அப்ப உட்பொருளாய் உள்ள சிவம் அறிவு உண்மை. அதே அறிவுதான். அதாவது இறைத்துகள் முதல் மனித உயிர் வரைக்கும் தொடர்ந்து வந்த ஒரு வரலாறு. இதுல ஜீவன்கள் தோன்றிய பிறகு எத்தனையோ குணமாற்றங்கள், கேரக்டரைசேஷன். மனிதர்களில் எத்தனையோ வகையான எண்ணங்கள், ஒரு மனிதனுக்குள் எத்தனையோ வகையான ஆசாபாசங்கள், இத்தனை வெரைட்டி இருக்கு நமக்குள்ள. இப்போ இதெல்லாம் என்ன சொல்றோம்? கேரக்டரைசேஷன். அந்த கருமையத்தோடு பதிந்த நிலை. அப்ப ஜெனடிக் சென்டர் பிளஸ் எக்ஸ்பீரியன்சஸ் ஈக்குவல் டு சோல். ஜீவகாந்த கருமையம் கூட்டல் அனுபவங்கள், அதுவே ஆத்மா, ஜீவாத்மா. சரி, இப்போ இந்த ஜீவாத்மா இவ்வளவு கலங்கங்களோட, அனுபவங்களோட, பதிவுகளோட வந்திருக்குது. அப்போ இந்த அறிவு கண்டாமினேட் ஆகிருக்குமா? நம்முடைய கருமையத்தில் இருக்கின்ற அறிவு கலங்கப்பட்டிருக்குமா என்ற ஒரு கேள்வி வருகின்ற போது, இங்க அறிவு, மயத்தில் இருப்பது அறிவு. இப்ப சுத்தவெளியாகிய பேரறிவே விண்ணப்பட்டு இறைத்துகளாகி நாம வரைக்கும் வந்திருக்கிறது. இந்த அறிவின் பயணத்துல அறிவு எங்கேயாவது கலங்கப்படுகிறதான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஏன் கலங்கப்படவில்லை? பகவத்கீதையில் ஒரு அற்புதமான ஸ்லோகம் உண்டு. வியாசர் எழுதுறார், கிருஷ்ண பரமாத்மா சொல்றதாக. கிருஷ்ணர் சொல்றார், அர்ஜுனா, அத்தனை குணங்களும் என்னில் இருந்து பிறந்தவையே. சத்வ, ரஜோ, தமஸ் என்று 3 பெரும் குணங்கள். இதிலே உள்ள அனுபவ பதிவுகள், எண்ணற்ற பதிவுகள், இவை எல்லாம் என்னில் இருந்து பிறந்தவையே. சரி, அடுத்த முக்கியமான ஒரு வாக்கியம், ஆயினும் அவைகள் என்னை தலைக்க மாட்டா, கட்டுப்படுத்தாது, பந்தப்படுத்த முடியாதுங்கிறார். அத்தனை குணங்களும் பரமாத்மாவிலிருந்து பிறந்தவையே, ஆயினும் அவை பரமாத்மாவை கட்டுப்படுத்த முடியாது, பந்தப்படுத்த முடியாது, கலங்கப்படுத்த முடியாது. இது ஓகே, தத்துவ ரீதியாக அக்செப்ட் பண்ணிக்கலாம், எனக்கு இதையே சொல்லுது. ஆனா விஞ்ஞானி ஏத்துக்குவாரா? சயின்டிபிக் ப்ரூஃப் வேணுமில்ல. இந்த இடத்துல சயின்டிபிக் எப்படி ப்ரூவ் பண்றாங்க சாமிஜி அப்படின்னா, நம்முடைய ஜீவாத்மா என்பது மைய புள்ளி அறிவு. அது நேத்தே பார்த்தோம், உண்மையின் பேர் தெய்வம் என்போம். அப்ப உண்மை என்ற சொல் உள் கூட்டல் மெய், உண்மை. அப்ப உள்ளடங்கிய மெய்ப்பொருள், அணுவுக்குள் அணுவாக
அடக்கம் பெற்ற மெய்ப்பொருள், பேரறிவின் பின்னப்பட்ட ஒரு அறிவின் துகள். இது எந்த வகையிலையும் கலங்கப்படாத ஒரு அறிவின் பயணம். இதன் ஆற்றல், இதன் வீச்சு 1 to 40 சைக்கிள்ஸ். இப்ப நமக்குள்ள இருக்கின்ற ஜீவாத்மாவின் தன்மை என்ன என்றால், மையத்தில் இறைநிலையிலிருந்து பின்னப்பட்ட அறிவு, தூய்மையான அறிவு. இதன் ஆற்றல் எழுச்சி பெற்று 40 சுழலாக சுத்தவெளியை ஊடுருவியே வெளிப்படுகிறது. இதுல 1 to 3 இறைத்துகள் நிலை, 4 to 7 சக்தி நிலை, விண்நிலை, பிரபஞ்ச நிலை, 8 to 13 ஜீவாந்த நிலை, 14 to 40 ஜீவகாந்தம் பிளஸ் அனுபவங்கள் பதிந்த ஜீவாத்மா நிலை. அதனால் ஜீவாத்மா என்பது 14 to 40, பரமாத்மா என்பது 13 to 8, சக்தி களம் என்பது 7 to 4, இறைத்துகள் நிலை என்பது 3 to 1, சுத்தவெளி என்பது 0. அப்ப நமக்குள் 0 40 வரைக்கும் இருக்கிறது. இந்த 14 அலைகளிலே தான் எல்லா அனுபவங்களும் பதியும். 27 அலைகளில் 14 to 40, 27 அலைகளில் தான் எல்லா அனுபவங்களும் பதியும். அதனால் இந்த அனுபவங்கள் எல்லாமே அறிவு என்பது மையத்தில் தூய்மையாக இருக்கிறது என்பதனால், அது உள்ளடங்கிய மெய்ப்பொருள் என்பதனால் மகிழ்ச்சி அவர்கள் இங்க 2 வார்த்தை பயன்படுத்துறாங்க. உட்பொருளாய் உள்ள சிவம் அறிவு உண்மை, உயிராற்றல் பரமானு சுழல் அலையாம். உயிராற்றல் பரமானு, பரமானுனா இறைத்துகள். அப்ப அங்கு இறைத்துகள், இங்கே ஜீவாந்த துகள், இடையில 3 சேர்ந்தது. உயிராற்றல் பரமானு சுழல் அலையாம், ஒரு தொகுப்பில் கோடான கோடி கூடி, இறைத்துகள்கள் சில கோடி கூடி விண் என்ற விரைவு இயக்கமாகிறது. ஜீவாந்த துகள்கள் கோடான கோடி கூடி உயிர் என்ற இயக்கமாகிறது. அந்த உயிர் சக்தி தான் இந்த உடலை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. அதிலிருந்து வெளிப்படுகின்ற ஜீவாந்த துகள்களே அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, மனமாக ஞானேந்திரியங்களில் வெளிப்பட்டு அனுபவங்கள் தருகிறது. அதே ஜீவாந்த சக்தி 5 புலன்களிலே வெளிப்பட்டு உடல் சார்ந்த பொருட்களை உற்பத்தி செய்யவும், தன்னை பாதுகாப்பு, பராமரிப்பு என்ற புற உலக காரியங்களை செய்யவும் இதே உயிர் சக்தி செலவாகி கர்ம இந்திரியங்களிலே வெளிப்படுகிறது. அப்போ உணர்ப்புலன்கள், செயல்புலன்கள் இரண்டுக்கும் உயிர் சக்தி மூலமாக பெறுகின்ற வளர்ச்சி அல்லது பருப்பொருள் வசதிகள் இதுல ஞானேந்திரியங்களிலே அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, மனம் என்ற தன்மாற்றத்தில் பெறுகின்ற சுக துக்கங்கள். இப்படி ஒரு தொகுப்பில் கோடான கோடி கூடி உயிராற்றல் தற்சுழலோடு இயங்கும் போது உண்டாகும் விரிவலை ஜீவகாந்தம். உயிர் அலைகள் புலன்வழி செல்லும் போக்கை உண்மை சிவம் உணர்வதுவே மனமாம் காணீர். சரி, ஜீவாந்தம் தன்மாற்றம் அடையுது. அது நமக்கு பிடிச்சிருக்குது, பிடிக்கல. அறிந்தது எது? இப்போ ஒரு உணவை நாக்கில வைத்தோம், அது என்ன சுவை என்பதை நாக்கில உள்ள அந்த சென்சிங் பட்ஸ் அவை உணர்ந்து கொண்டு அதில் தனக்கு பிடித்திருக்குதா இல்லையா என்ற ஒரு கணக்கை காட்டுது. இதுல இந்த அனுபவங்களில் தனக்கு பிடித்தது பிடிக்காது என்ற போது எது இதை நிச்சயிக்கிறது, உணர்ந்து தரம் பிரிக்கிறது என்று சொன்னால் அறிவுதான் அறியும் திறனுடையது. அப்போ அறிவே அனுபவங்களின் அடிப்படையில் தரம் பிரிக்கின்ற போது அறிவு
3 தன்மைகள் வழியாக வெளிப்படுகின்ற போது காக்னிஷன், டிஸ்கிரிமினேஷன் அண்ட் என்ஜாய்மெண்ட். உணர்வது, தரம் பிரிப்பது, பயன் கொள்வது. அப்போ அறிவு இந்த 3ஓடு கலக்கின்ற போது மனமாகிறது. மனதின் அடிப்படை இயல்பே உணர்தல், தரம் பிரித்தல், அனுபவித்தல் தான். இப்ப எங்கே போனா யாரை பார்த்தா 2ஆ பிரியும் உடனே. அவங்க எப்படிப்பட்டவங்க, நம்ம யூஸ் ஆவாங்களா, நல்லா செய்வாங்களா, கணக்கு போட்டுக்கிட்டே இருக்கும். இந்த கணக்கிலிருந்து தப்பிப்பது எவ்வளவு கடினம். அதுதான் வெற்றி, தவத்தின் வெற்றி. பேதம் கடந்த நிலை, நிர்வாண நிலை அவ்வளவு எளிதில் கிடைக்காதுங்க. அதனால் இந்த அறிவே இந்த 3 வகைகளில் உணர்ந்து பிரித்து தூய்க்கின்ற போது அதுக்கு மனம் என்று பேரு. அதனால் இங்க சாமி சொல்றாங்க, புலன் வழி செல்லும் போக்கை உண்மை சிவம் உணர்வதுவே அறிவுதான் அறியும் திறனுடையது, அறிவுதான் அறிகிறது. அப்போ இந்த இயக்க நிலையிலே அறிவு மனம் என்று பெயர் சொல்கிறது. காரணம் என்ன சொன்னால், அறிவு அனுபவங்கள் வழியாக வெளிப்படுகின்ற போது மனம். அதான் சொல்றோம், அனுபவங்கள் உள்ளே போகிற போது அதுக்கு உள்ளம் என்று பேர். உள்ளே இருப்பாகின்ற நிலையிலே அது ஆத்மானு பேர். அனுபவங்கள் பிரதிபலிக்கின்ற நிலையிலே மனம் என்று பேர். மூளையிலே மீண்டும் 4ஆக பிரிவுபடுகின்ற நிலையிலே எண்ணங்கள் என்று பேர். எண்ணங்கள் சென்சார் பண்ணப்பட்டு ஒரு செயலை செய்வதா வேண்டாமா என்று ஆய்ந்து பார்த்து செய்யலாம் என்றால் புலன்கள் செயல்படும், கூடாது என்றால் எண்ணமாக வெளியே போயிடும். இப்படி ஒரு அற்புதமான ஒரு திரு விளையாடலை நிகழ்த்தி கொண்டிருப்பது எது என்றால் அதே ஜீவாந்த திருநடனம். அற்புதமான ஒரு வாழ்க்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதற்கு அடிப்படை ஜீவாந்தமே. அதனால் காந்த தத்துவ நாயகன் முருகன் முழு முதற் கடவுள் சொல்லுவாங்க. அவர் ஒன்றும் முழு முதற் கடவுள் இல்லை, ஜீவன்களுக்கு அவர் முழு முதற் கடவுள். ஏன்னா காந்தம் வந்த பிறகு தானே ஜீவன்கள் தோன்றுகிறது, ஜீவாந்தம் வந்த பிறகு. அப்ப முருகன் என்பது ஜீவாந்த கடவுள், உணர்கின்ற கடவுள். அதனால்தான் முருகனுக்கு ஞானப்பழம் கொடுக்கல. ஏன்னா முருகனே ஞானம், இன்னொரு ஞானம் தேவையில்லை. அப்ப யாருக்கு ஞானம் தேவை? வெறும் புலன் அளவிலே வாழ்கின்ற, வேந்ததை தின்னு விதி முடிந்தால் சாகின்ற சிந்தனை இல்லாத மனிதனுக்கு ஞானம் தேவை. காந்த தத்துவத்தை அறிந்த முருகனுக்கு எந்த ஞானமும் தேவையில்லை. பிரணவ மந்திரம் தெரிந்த முருகனுக்கு எந்த ஞானமும் தேவையில்லை. அதான் என்ன சொல்ல, முருகனை ஞான பண்டிதன், ஞானத்துக்கு அதிபதி. அந்த வகையிலே பக்தி மார்க்கத்துல எத்தனையோ கருத்துக்களை சொன்னாலும் அதுக்கு அடிப்படை ஞானம்தான். ஏன்னா பக்தியை உருவாக்கியவர்களே ஞானிகள் தானே தவிர சாதாரண மதவாதிகளோ யாரோ அதை உருவாக்கவில்லை. அதனால் ஆழ்ந்து சிந்தித்து பார்த்தால் அசல் நிலை புரிந்து கொள்ளலாம். அப்போ இந்த வாழ்க்கையின் பெருமதிப்பு ஜீவகாந்தம் என்பதை உணர்ந்து நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தை சிறக்கட்டும் என்று சொல்லி வாய்ப்பளித்த செவிமடுத்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி இந்த உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. அருமை, சிறப்பான கவி, சீரான விளக்கம். நெற்றி பொட்டில் நடித்த மாதிரி சில விஷயங்கள்லாம் டமால் டிமேல்னு தான் வரும், ஆனால் சாதாரண வார்த்தைகளாகத்தான் நீங்கள் சொன்னதாக வரும். அருமை, மிகச்சிறப்பு. வாழ்க வளமுடன். தொடர்ந்து வாழ்க வளமுடன் ஐயா. தொடர்ந்து மகானின் கவிக்கு விளக்கங்கள் வழங்கி நம்மை சிறந்த முறையிலே வழி நடத்தி கொண்டிருக்கும்
மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுச்சாமி ஐயா அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீள ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. தொடர்ந்து பாடல்கள் பாடி நிறைவு செய்யும் தருணம் இது. வேதாத்திரிய பாடல் பாட அருள்நிதி சுகந்தி இளையப்பன் அம்மா அவர்களும், பிரம்மஞான கவி பாட அருள்நிதி ஜமுனா ராணி அம்மா அவர்களும், உலக நல வாழ்த்து பாட அருள்நிதி சூர்யா ஜெயமணி அம்மா அவர்களும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வேதாத்திரிய பாடல். போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நில உலகுக்கோராட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு, தெய்வ நீதி வழிவாழ்தல், தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவர்கட்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காந்த நிலை விளக்கம், பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து, உண்மை ஒன்றை தேர்ந்திடுதல். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிங்க. வாழ்க வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. பிரம்மஞான கவி. இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்று, இதன் திணிவு மடிப்பு வில சுழலும் நுண்விண்ணாம், நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல், நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமா, மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை, மலைக்காதீர்வின் கூட்டம் மாபூதம் ஐந்துமாம், முறையாய காந்த அலை மனமாம் உயிர் உடல்களில், மதி உயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமா, மதி உயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமா, மா பிரம்ம ஞானமா. நன்றிங்க. வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து பாட அருள்நிதி ஸ்ரீராம் ஜெயபிரகாஷ் ஐயா. வாங்க ஐயா. வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை ஒப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்து ஆட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் ஒருமை கலங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட நண்பர்கள், தவத்தை வழிநடத்தியோர், நற்சிந்தனை வழங்கியோர், பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல் நலம், மனநலம், பொருள் நலம், அருள் தொண்டு, ஆன்மீக தொண்டு. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய காலை தவம் நிகழ்வோடு இனிதே நிறைவு பெறுகிறது. இறையருளும் குரு அருளும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்மை இந்த இறைநில உணர் பயணத்திலே சிறந்த முறையிலே வழிநடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.